கரூரில் நேற்றைய தினம் தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் பிரபல திரைப்பட நடிகருமான விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் மற்றும் பல்வேறு சம்பவங்களினுடைய காரணமாக பரிதாபமாக 39 பேர் தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காயமுற்று சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி அனைவரையும் குணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுகுணா என்ற பெண்மணி 60 வயதை நிரம்பியவர். இப்பொழுது ஆபத்தான நிலையில இன்னும் வெண்டிலேட்டரில் இருக்கிறார். அவரை போன்றவர்களுக்கு கூடுதலான கவனம் எடுத்து அவரையும் காப்பாற்ற வேண்டும். அதே போல சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள், இங்கே அரசு மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள், தனியார் மருத்துவத்தில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அனைவரையும் நல்ல முறையில் சிகிச்சை அளித்து அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பிட வேண்டும். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் இது முற்றிலும் தவிர்த்திருக்கப்பட வேண்டிய சம்பவம். நடிகர் விஜய் அவர்கள் ஏறக்குறைய 25 ஆண்டு காலமாக தமிழ் திரையுலகில் பிரசித்தி பெற்ற நடிகர். பொதுவாக ஒரு நடிகர் வெளி உலகத்துக்கு வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் என அவர்களை பார்வையிடுவதற்காக வருகிறார். இப்பொழுது அவர் ஒரு அரசியல் கட்சியை வேறு துவங்கி இருக்கிறார். இந்த நிலையிலே அவர் பரப்புரைக்காக வருகின்ற பொழுது அவர் பேசுவதற்கு உண்டான இடம் அல்லது அவருக்கு பேசுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடம் எந்த விதத்திலும் சரியான இடம் அல்ல. கரூரில் எத்தனையோ விஸ்தீரணமான இடங்கள் இருக்கின்ற பொழுது மிகவும் குறுகலான இடம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுகின்ற பொழுது தப்பிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லாத அளவிற்கு ஒரு 35 அடி 40 அடிக்கும் குறைவாக அகலமுள்ள ரோடு, அதில் இடையில நிரந்தரமாக டிவைடர் வேறு போடப்பட்டிருக்கிறது. இரு பக்கங்களிலும் எண்ணற்ற கடைகள் வேறு இருக்கின்றன. இப்படிப்பட்ட இடத்தை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு, அதுவும் கரூர்ல ஒரு இடத்திலே பேசவில்லை, அதாவது பல இடங்களில் பேசவில்லை, ஒரே ஒரு இடத்திலே பேசுவதற்காக மட்டுமே இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக பெரிய அளவுக்கு கூட்டம் வரும் என்பதை கணக்கிட்டு காவல்துறை முறையாக அவர்கள் முதல்ல கேட்ட விஸ்தீர்ணமான இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். எனவே இந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே காவல்துறை அல்லது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, பரந்த நோக்கம் இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எனவே நேற்றைய தினம் நடந்த அந்த 39 பேர் உயிரிழப்பு, காயம்பட்டோர் உடைய அந்த காரணத்தை தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மேலும் தமிழ்நாடு அரசு, காவல்துறை அண்மை காலமாக ஆளுங்கட்சி அல்லது அவர்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு விதமான பார்வையோடு அனுமதி கொடுப்பது. அவர்கள் நினைத்தால் மாலை 6 மணிக்கு நினைத்து 8 மணிக்கு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள், அதிகாலை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விதமான உத்தரவும் தேவையில்லை, விதிமுறைகளும் தேவையில்லை. ஆனால் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் கேட்டால் அவர்களுக்கு இழுத்தடிப்பது, இது இல்லை என்று சொல்லுவது, இதுபோல அரசனுடைய இயந்திரம் முற்றாக ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைவருக்கு எதிராக முற்றாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில இன்றைய கரூர் மாவட்ட காவல்துறை முழுக்க தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தினுடைய அவர்கள் கூட்டம் சிறப்புற நடைபெற்றுவிடக்கூடாது. ஏதாவது ஒரு விதத்திலே அவப்பெயர் ஏற்பட வேண்டும், அது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த குறுகிலான இடம் கொடுக்கப்பட்டதாக கருதுகிறேன். எனவே அந்த 39 பேருடைய மரணத்துக்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாகும். அதாவது முதல்ல இது ஒரு திட்டமிட்டு அந்த இடம் ஒதுக்கப்பட்டதை போன்று தோன்றுகிறது. அங்க லத்தி சார்ஜ் நடந்ததுக்காக சொல்லப்படுகிறது. அதுபோல் இதெல்லாம் இருக்கிறதுனால இது குறித்து வரக்கூடிய எதிர்காலத்திலாவது
ஒரு அரசு, காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் நேர்மையாக நடுநிலையோடு நடந்திட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு தன்னுடைய விசாரணைத்துறை சிபிஐ அல்லது அதுக்கு கூடுதல் என்ஐஏ போன்ற துறைகளை அனுப்பி முறையாக விசாரணை செய்து அது காலக்கெடுவிட ஒரு வார காலத்துக்குள்ளாக அறிக்கையை கொடுத்து இனிமேல் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அந்த இது போன்ற கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். அதே போல இது போல இருந்தா நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல 2026 எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கட்சி இப்படியே ஆட்சியில் இருந்தா அவர்களுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க, எல்லா விதமான தொல்லையும் பண்ணுவாங்க, கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க, இதே போல உயிரிழப்புகளை உருவாக்கி எல்லாமே ஆறு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்க தலையிலேயே போட்டு இவங்க நல்ல பேர் வாங்கறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதனால ஒரு நேர்மையான விசாரணை மத்திய அரசினுடைய உளவு சிபிஐ அல்லது என்ஐஏ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதே புதிய தமிழக கட்சியினுடைய வேண்டுகோள் ஆகும். இதுல தேவையில்லாம விஜய் ஓடிட்டாரு வந்துட்டாரு இதெல்லாம் மீண்டும் திட்டமிட்டு அவர் மேல ஒரு அவப்பெயரை பொதுமக்கள் மத்தியில உண்டாக்குவதாக செய்யப்படுகிறது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு அவர் மீண்டும் இங்கே இருக்கின்ற பொழுது, அவர் வருகின்ற பொழுது இன்னொரு கூட்டல், இன்னொரு நெரிசல், இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அங்கே சென்னை கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தால் கூட அவருடைய பொறுப்பாளர்கள் இந்த இடத்துல காவல்துறை திணித்திருந்தாலும் கூட அவங்க ஏற்றிருந்திருக்கூடாது என்று சொன்னால் இது அவ்வளவு மோசமான இடம். இதுதான் என்னுடைய பார்வை.